அப்போ நீங்கள் போவேணாம், நான் உனக்கு இருக்கேன்னு அவன் வந்து உங்ககிட்ட காட்டுவான். அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்த தடை நிவர்த்தி. நான் பெருசா பார்க்குறதே அது மட்டும் தான் ரிஷபத்துக்கு. எனக்கு முடியல, எங்க அம்மாவுக்கு முடியல, எங்க அப்பாவுக்கு முடியல, வீட்டோட முடியலன்னு படுத்த அப்படியே 4ஆம் இடத்துல கேது இருந்தாரா, அதுவே ஒரு மாரி. இப்போ 3ஆம் இடத்துக்கு குரு வேற வந்து உட்காந்துருப்பாரா, அப்படியே ஒரு மாரி தைரியம் வந்துரும். பார்த்துக்கலாம் போ அப்படின்னு. இதுவரைக்கும் பிரச்சனை, நாளைக்கே ஏதோ பண்ணுன்னு சொன்ன டாக்டர் கூட அடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ரிப்போர்ட் நல்லா தான் வந்திருக்கு, போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா, ராகு தனியா இருக்க போறாரு இந்த பக்கம். அதுவரைக்கும் குருவோட பிடியில சமத்து பிள்ளையா இருந்த ராகு அப்படியே தனியா இருக்க போறாரா, அவர் 10ஆம் இடத்துல இருக்க போறாரா, 10ஆம் இடமே என்ன தொழில் ஸ்தானம் தான். பயங்கரமா இந்த தடவ அத பண்ணுவோமா, இத பண்ணுவோமான்னு யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்றீங்களோ, ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ, ஃபுட் பிசினஸ் பண்றீங்களோ, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, ஐடில இருக்கீங்களோ, அத்தன பேருக்கும் சூப்பர். ஆனா 10ஆம் இடம் ராகு தனியா இருக்காரு. கொஞ்சம் தேவையில்லாம 1 குடுத்தா 2 கிடைக்குன்ற மாரி யாராவது மேனிபுலேட் பண்ணா கவனம். இல்லாட்டி பண இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். 40லிருந்து 60 இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் ஞாபகமா வச்சுக்கோங்க. ஓகே. மத்தபடி சூப்பரா இருக்க போது.